கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி மில்லட் தோசை இட்லி மாவு எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1.5 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு 1.5 கப் அளவுக்கு வரகு, ஒரு 1.5 கப் அளவுக்கு திணை எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு கேழ்வரகு, 1 கப் அளவுக்கு கம்பு, ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் இன்றைக்கி தோல் நீக்காத உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது நல்ல மாவு காணுங்கிறனால 1/2 கப் எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு மாவு உருட்டு உளுத்தம்பருப்பு தோல் நீக்கினது வச்சிங்கன்னா 1 கப் எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இது எல்லாத்தையுமே மினிமம் 5 மணி நேரம்னாவது ஊறணும். அப்போ எல்லாமே ஊறினாதான் நம்ம அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஊற வச்சுட்டு இதை நீங்கள் இட்லி, தோசை, பணியாரம், இனிப்பு, காரம் எல்லாமே செய்யலாம். நான் இன்றைக்கி இதை வச்சு இட்லி இல்லாமல் தோசை எப்படி ஊற்றலாம் அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். இப்போ இதுக்கு மாவு அரைக்கிறது எப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா கிரைண்டரோ மிக்சியோ எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நீங்கள் அரைச்சிடுங்க. நம்ம நார்மலாக எப்படி நைஸாக அரைப்போமோ அதே மாதிரி இட்லி தோசைக்கு அரைக்கிற மாதிரியே இதுவே அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக அரைக்க வேணாம். நம்ம இட்லி தோசை மாவுக்கு எப்படி திக்காக அரைப்போமோ அதே கன்சிஸ்டன்சியில் அரைச்சா போதுமானது. ரொம்ப திக்காக அரைச்சிடாதீங்க. நார்மலாக இட்லி மாவுக்கு எப்படி அரைப்போமோ அது மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ எல்லாம் அரைச்சதுக்கு அப்புறமா நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த இதை நல்லா உப்பு போட்டு ஒரு 8 மணி நேரம் நம்ம இட்லி தோசை மாவு மாதிரியே புளிக்க விட்டுட்டு பார்ப்போம் அடுத்து என்ன ஸ்டேஜ்னு. இப்போ பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் நல்லா புளிச்சதுக்கு அப்புறமா நல்லா பொங்கி வந்திருக்கு. நான் இப்போ உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் எப்படி நொரா மாதிரி பொங்கி வந்திருக்கு. இந்த மாதிரி ஃபர்மெண்டேஷன் ஆகி நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு டயட்டாக இருக்கிறவங்களுக்கும் சரி மற்றவங்களுக்கும் ரொம்ப உடம்புக்கு நல்லது. இன்ஸ்டண்ட்டாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி எல்லாத்தையும் ஈவனாக கீழ்ப்பகுதி வரைக்கும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லியோ தோசையோ ஊற்றுங்க. ஏன்னா கீழே போய் நம்மளோட அரிசி படிஞ்சுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் தோசை சுடுறத காட்டுறேன். இன்றைக்கி இன்னொரு நாள் நான் உங்களுக்கு பணியாரம் இதே மாவில் வச்சு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கல் நல்லா சூடானோன்னா தண்ணியை தெளித்து இந்த மாதிரி தொடச்சிடுங்க. அப்போ நம்ம தோசை ஊற்றுறப்ப சுருண்டுக்கிட்டு வராது. நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி நல்ல மொறுனே நம்ம நார்மல் தோசை மாதிரியே இருக்கும். டேஸ்ட் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். வாசனை அதை விட சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நெய்யோ இல்லை எண்ணெயோ எவ்வளோ அளவு தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. நார்மல் எப்படி தோசை ஊற்றுவோமோ அதே மாதிரி தான். திருப்பி போட்டு வேக விடலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரே சைடே வேக போட்டு பற்றலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல மொறுன்னு நம்மளோட கிறிஸ்பி மில்லட் தோசை ரெடி ஆகிடுச்சு. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. பசங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்போ அடுத்த தோசையை நான் திருப்பி போட்டு எப்படி வேகணுங்கிறத நான் காட்டுறேன் உங்களுக்கு. சில பேர் திருப்பி போட்டு பண்ணுவாங்க. பட் இதை நீங்கள் மொறுன்னு ஊற்றுறப்ப நீங்கள் 2 சைடு திருப்பி போடணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் மொத்தமாக ஊற்றுனீங்கன்னா கண்டிப்பாக திருப்பி போட்டு தான் வேக விடணும். ஏன்னா கேழ்வரகு கம்பெல்லாம் போட்டிருக்கனால நல்லா வெந்து தான் நம்ம சாப்பிடணும். இப்போ நம்மளோட ரொம்ப கிறிஸ்பியான மில்லட் தோசை நாங்கள் இன்றைக்கி புதினா துவையல் தேங்காய் சட்னியோட சாப்பிட போகிறோம். இது ரெண்டும் எப்படி செய்யணுங்கிறத லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Thanks for watching.